இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லைசென்ஸ் இல்லாம அண்டர் ஏஜ்ல காரை ஓட்டினா இட்ஸ் a crime. ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீ ஷாலினியை கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராம இருந்திருந்தா என்ன ஆயிருக்குனே தெரியல. அப்பா, நான் ஷாலினியோட உயிரை காப்பாத்திட்டேன். ஆனா என்னால வேற ஒரு உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. என்ன சொல்ற? அப்பா, நான் அப்போ ஷாலினிய கூட்டிக்கிட்டு கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது என்ன? ஆமாப்பா, நான் கார் ஓட்டிட்டு வரும்போது யாரையோ இடிச்சிட்டேன். ஐம் சோ சாரிப்பா. நான் வேணும்னே அந்த மாதிரி பண்ணல. ஐம் ரியலி சாரி. அவசரத்துல எனக்கு எதுவுமே தெரியலப்பா. முதல்ல நீ அழறத நிறுத்து. என் கூட வா. எங்கப்பா? குஷி ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போய் ஆகணும். நீ இடிச்ச அந்த லேடி நல்லா இருக்காங்களா இல்லையாங்கிறத நாம பார்க்கணும்ல. அவங்க உயிரோட இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோ. இல்லைன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் குஷி. பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். கம் ஆன், வா கிளம்பலாம். அப்பா, இங்கதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. இங்க யாரையும் காணுமே. என்ன? ஆமா, இந்த இடம் தானா? குஷி, இங்க யாருமே இல்லையே. இது நல்ல விஷயம் தானே? அப்படின்னா இந்த இடத்துல ரத்தக்கரை எதுவும் இல்ல. அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் சீரியஸ் இல்லன்னு தானே அர்த்தம். ஒருவேளை அவங்களுக்கு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கலாம். அண்ட் அந்த லேடி யாரா இருந்தாலும் அவங்கள டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கலாம். அவங்க இப்ப நல்லா இருக்கலாம். ஐ விஷ் அப்படிதான் இருக்கணும். ஆனா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம போலீஸ் ஸ்டேஷன் போயாகணும். நீ என் கூட வா. போலீஸ் ஸ்டேஷனா? இல்லப்பா, கார் ஓட்டிட்டு வந்து யார் மேல இடிச்சிட்டேன்னு தெரிஞ்சா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இல்லப்பா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம்.